Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு ஒரு சாஃப்ட்டா இருக்குன்னு. இவ்வளவு ஸ்பாஞ்சியான இந்த சாக்லேட் கேக் செய்ய அவன் பட்டர் ரெண்டுமே தேவை கிடையாது. நம்ம கேஸ் அடுப்புலயே இந்த சாக்லேட் கேக் ரெடி பண்ணிரலாம். அவன்ல செய்யற அதே டேஸ்டோட கேஸ் அடுப்புலயும் இந்த சாக்லேட் கேக்கை எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு சீவர்ல 1 கப் மைதா மாவு எடுத்துப்போம். இது கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சலிச்சோம்னா கேக் நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்போ நம்ம சலிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை திருப்பி ஒரு தடவை நம்ம கரண்டினால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ரீஃபைண்ட் ஆயில் 1/3 கப் எடுத்துக்கலாம். இது கூட பவுடர் சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். இனிப்பு குறைவாக வேணும்னு நினச்சா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அது விஸ்க் மூலமாக நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது நம்ம அதை பீட் பண்ணணும். அப்பதான் சுகர் நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா சுகர் கரைஞ்சிட்டது. இந்த டைம் நம்ம 2 முட்டை போட்டுக்கணும். முதல்ல ஒரு முட்டையை போட்டு இதையும் விஸ்க் மூலமா நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு முட்டையும் நம்ம இதில் போட்டுடலாம். முட்டை நல்லா நுர வர்ற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது மூலமாக கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நம்ம அதை போட்டுக்கலாம். டிகாஷன் இருந்தால் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சமாக இதில் ஊற்றிப்போம். காஃபி பவுடர் நல்லா கரைஞ்ச உடனே அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுப்போம். இப்போ நான் 1/2 கப் காய்ச்சி ஆறின பால் எடுத்திருக்கேன். இதை முழுசாக ஊற்றாமல் ஒரு 3/4 பாகம் இதில் ஊற்றிக்கலாம். மீதம் நம்ம தேவைப்பட்டா ஊற்றிப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராக நம்ம பீட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பீட் பண்ணோம்னா கேக் நல்லா எழும்பி வராது. இப்போ மீதம் இருக்க மாவையும் இதில் போட்டுப்போம். தேவைப்பட்டா இந்த டைம் நம்ம மீதம் இருக்க பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, அதனால நான் மீதம் இருக்க பாலை இதில் நான் ஊற்றலை. இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக்கை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கணும். இதுக்கு அடியில் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் நம்ம போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம மைதா மாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாத்திரத்தில் போட்டு பாத்திரத்தோட எல்லா பாகத்துலையும் அந்த மாவு படுற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டரை இந்த குக்கரில் ஊற்றிப்போம். இந்த மாதிரி டேப் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் அதில் இருக்காது. இப்போ குக்கரை கேஸ் கட்டரோட மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு கனமான தோசைக்கல்லை சின்ன பர்னர் உள்ள கேஸ் அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்.
இப்போ நம்ம கேக் பேட்டர் உள்ள ப்ரெஷர் குக்கரை அந்த தோசைக்கல் மேலே வைக்கணும். கேக் வேகிறதுக்கு குறைஞ்சது 55லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 55 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்கணும். கேக் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். இந்த ஸ்டிக்கில் மாவு எதுவும் ஒட்டலை அப்படின்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு 55 நிமிஷத்துலேயே கேக் நல்லா வெந்திருக்கு. உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை தோசைக்கல்லேருந்து வெளியே எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர்லேருந்து கேக்கை நம்ம வெளியே எடுப்போம். மேலே இருக்க பட்டர் பேப்பரை இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துடணும். உங்களுக்கு 55 நிமிஷத்தில் கேக் வேகலைன்னா திருப்பி குக்கரை தோசைக்கல்லில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடணும். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான நல்ல ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக்கு நம்ம குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு அவன் இல்லைங்கிற கவலையே கிடையாது. குக்கரில் நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். பார்க்கையிலே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்மளோட சாக்லேட் கேக்கை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் கத்தி எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு. காஃபி ஃப்ளேவர் சாக்கோ ஃப்ளேவர் ரெண்டும் சேர்ந்ததுனால ஒரு நல்ல வாசம் தருது. கேக்கை கட் பண்ணும்போதே நம்மளுக்கு உடனே சாப்பிடணும் போல் தோணுது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.